3 மாடி கட்டிடத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்து கோர விபத்து. மெட்ரோ பணியின் அதிர்வு காரணமாக இடிந்து விழுந்ததா? 3 பேர் நிகழ்விடத்திலேயே பலி. சென்னையில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் மீட்பு பணியில் NDRF-ஐ சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் தீவிர முயற்சி. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஷெக்மேட் கிளப் மதுபான விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்து கோர விபத்துக்குள்ளாகிவிட்டது. அது 3 மாடி கட்டிடம். முதல் தளத்தின் மேற்கூரை திடீரென இடிந்து சரிந்திருக்கிறது. இவ்விபத்து குறித்த முதற்கட்ட விசாரணையில் மதுபான விடுதி ஊழியர்கள் 3 பேர் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்து விட்டனர் என்றும், அவர்கள் மணிப்பூரை சேர்ந்த 22 வயதான லாலி, 21 வயதான மேக்ஸ் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 45 வயதான சைக்ளோன் ராஜ் ஆகியோர் உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விபத்து குறித்து அபிராமபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விடுதிக்கு வெளியே 3 ஆம்புலன்ஸ்கள் விபத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்காக தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் மீட்பு பணியில் NDRF-ஐ சேர்ந்த 40 பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை காவல்துறை கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா விபத்து குறித்து தெரிவிக்கும் தகவல்களை கேட்போம். உள்ள யார் யார் அவைலபிள் இருந்தாங்க அவங்ககிட்ட விசாரிக்கும் போது ஒரு 3 பேர் உள்ளே இருப்பாங்க. அதில் ஒரு பாடி எடுத்தாச்சு. மீதி 2 பேர் எப்படி இருக்காங்க என்னென்னா இப்போ எடுத்தால் தான் தெரியும். டெப்ரிஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய ரூஃப் உடைய போர்ஷன் தான் ஒரு காங்க்ரீட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அது அப்படியே விழுந்துச்சு. அதுக்கு கீழே 3 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அது அவங்க மேலே விழுந்துச்சு. அந்த இம்பேக்ட்னால அந்த கிரவுண்ட் ஃப்ளோருடைய ரூஃப் இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் டேமேஜ் ஆகி கீழே வந்துச்சு. பட் கீழே யாரும் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ ஒன்லி டேமேஜ் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அதில் 3 பேர் இருந்தாங்க, அவங்க மாட்டிட்டாங்க உள்ள. 3 பேரில் இப்போ பாடி எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு கன்ஃபார்ம் கம்ப்ளீட் ரெஸ்கியூ முடிஞ்ச பிறகு சொல்கிறோம். ரீசன் அது இல்லை, ரீசன் நான் சொல்ல முடியாது. வி வில் செக் அப் வித் எக்ஸ்பர்ட். ஓகே.